வணக்கம். இந்த சேனலை பார்க்குற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா டெல்லி பத்தி பார்க்க போறோம். டெல்லியில பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, ஆம் ஆத்மியில இருந்து ஒரு கேபினட் அமைச்சர் வெளியில வந்திருக்காரு. அவர் வெளியில வந்து பிஜேபிக்குள்ள போய் சேர போறதா சொல்றாரு. என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, அந்த மதுபான ஊழல்ல வந்து கேபினட் அந்த அமைச்சரா வெளியே ஊழல் அப்படின்ற மாதிரி பிஜேபி சொல்ல வச்சிருக்காங்க. எப்படி நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவை வந்து உடைச்சாங்களோ, அதே மாதிரி வந்து மகாராஷ்டிராவில் உத்தர் தாக்கரே உடைச்சாங்களோ, இப்படி எல்லாத்தையும் ஹேமந்த் சோரன் வரைக்கும் நீங்க எல்லா ஸ்டேட்லயும் கை வைக்காத ஸ்டேட்டே இல்லை. ஏன் அவங்க கை வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை, மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள கண்டிப்பா வந்து திருப்பி வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க போறது இல்லைன்னு நல்லா அவங்களுக்கு தெளிவாவே தெரிஞ்சிச்சு. அதனால திரும்ப திரும்ப வந்து கட்சிகளை உடைக்கிற வேலையை தான் அவங்க தொடர்ந்து பண்றாங்க. கட்சிகளை உடைச்சி ஆளை வெளியில எடுத்து நம்ம வந்து ஓட்டா மாத்தி நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், திருப்பி வந்து பிரதமர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கனவு கண்டாரு. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, நீங்க சொல்ற ஒருத்தன் கெட்டு போறான், ஒருத்தன் கதை முடிய போகுது, ஒருத்தன் வந்து தவறான வழியை வந்து எங்கேயோ ஒரு பெரிய பள்ளத்துல உழ போறான். நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில எவ்வளவு பேரை பார்த்திருப்பீங்க. ஒரு நேரம் ஒருத்தன் சரியில்லைன்னா அவன் திரும்ப திரும்ப தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருப்பான். அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவனுடைய கதை முடிய போகுது. எப்படி ஏன்னா முடிய போது நம்ம தெரிஞ்சிடலாம். வீண் சண்டை வாங்குவான், தேவையில்லாம மத்தவங்க பிரச்சனைக்கு போவான், ஏழரை ஈத்து உள்ள விடுவான், மத்தவங்க கட்சியை உடைக்கிறது, மத்தவங்களை ஏழரை இருக்கிறது, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மோடியோடைய சகாப்தம் முடியறதுக்கு நோக்கி வந்துட்டு இருக்குதுன்னு தான் அர்த்தம். மோடியோடைய சகாப்தம் முடிய போகுது. மோடி, அமித்ஷா, இந்த என்ன சொல்லுவாங்க குஜராத், இந்த குஜராத்தோடைய இந்த லாபி, இந்த குஜராத் வந்து இந்தியாவே ஆளணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் வந்து சுக்கு நூறா உடைய போகுது அப்படின்றதுக்கு தான் அறிகுறி தான். எல்லா ஸ்டேட்லயும் பிரச்சனை பண்றீங்க, எல்லா ஸ்டேட்லயும் பிரச்சனை. இப்போ ஆம் ஆத்மியில இருந்து ஒரு ஆளை தூக்கிறீங்க, சஞ்சய் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிருக்காங்க கேபினெட்ல இருந்து. இப்ப அந்த கட்சி வந்துட்டு அனுதாபங்கள் நாளுக்கு நாள், ஏற்கனவே வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி மனோஜ் சிசோடியா தூக்கி உள்ள வச்சீங்க. ஆனா இன்னைய வரைக்கும் உங்கள்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதுல என்ன, நீங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியையும் நீங்க தூக்கி உள்ள வைக்கிறேன்னா உங்கள்ட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. அவங்கள நீங்க கோர்ட்ல ஏத்த போறதும் கிடையாது, நீங்க அவங்க தண்டனை வாங்கி கொடுக்க போறதும் கிடையாது. உங்கள்கிட்ட வர கட்சி, உங்கள்கிட்ட வர ஆட்களையும் நீங்க வந்துட்டு இவங்க வந்து குற்றவாளின்னு சொல்ல போறதும் கிடையாது. ஏன்னா ஒரு குற்றவாளியா இருப்பாரு, உங்கள்கிட்ட வந்தோடனே ஒரு நிரபராதியா மாறிடுவார். இது மட்டும் இல்லாம பிரதமர் வந்துட்டு ஒரு பிரச்சார கூட்டத்துல சொல்லியிருக்கிறாரு, G20 மாநாட்டுல இந்தியாவுடைய புகழ் வந்து உலக நாடுகள் மத்தியில பெருமையா பேச போகுது அப்படின்னு சொல்லி பேசப்படுது அப்படின்னு சொல்றாரு. நீங்க G20 மாநாட்டை பத்தி பேசுற பிரதமரை வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்றேன். நீங்க G20க்கு வந்துட்டு எல்லா வெளிநாட்டுல இருந்து தலைவர்கள் வராங்கல்ல, வரும்போதெல்லாம் நீங்க நிறைய வந்து பேனர் வைக்கிறீங்க, அந்த சில இடங்கள் எல்லாம் குடிசை வீடுகள் இதெல்லாம் வந்து மறைச்சு நிறைய துணியால கட்டுறீங்க. நீங்க அந்த துணியை தூக்கிட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்தியாவுடைய நிலைமை என்ன, பிஜேபியோட நிலைமை என்ன, பிரதமர் மோடியோடைய சப்பக்கட்டு என்ன அப்படின்னு எல்லாமே தெளிவாவே தெரிஞ்சிடும். ஏன்னா இந்தியாவில இன்னும் ஒண்ணுமே மாறல. நீங்க துணியை வச்சு அங்க மறைச்சிட்டீங்கன்னா வர்றவங்களை வந்துட்டு கரெக்டா ஒரு வழி போட்டு கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிக்க வச்சு போட்டோ ஷூட் பண்ணிட்டு அங்க சாப்பிட்டுட்டு அங்க கதையை பரிமாற்றம் எல்லாம் பண்ணிட்டு அங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறீங்க. அதை துணியை போட்டு மறைக்கிறீங்கல்ல, அந்த துணி கொஞ்சம் தூக்கிட்டு காட்டினா தெரியும் உங்களோட லட்சணம் என்ன, நீங்க நாட்டுடைய கட்டமைப்பு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால ரொம்ப நாள் வந்துட்டு ஏமாத்த முடியாதுங்க உங்களுக்கு. நீங்க வந்து ராமரை வச்சு நீங்க வந்து ஆட்சிக்கு வந்துடலாம், ராமரை சொல்லி பண்ணிடலாம். அந்த ராமர் தான் உங்களை அழிக்க போதே அந்த ராமர் தான். நீங்க எங்க சுத்தி பேசுவீங்க, உங்களை கூண்டோட க்ளோஸ் பண்ண போறதே ராமர் தான். என்னைக்கு நீங்க ராமர் கோயில் 400 என்னைக்கு எதிர்கட்சியை பார்த்து 40ன்னு சொல்ல ஆரம்பிச்சல, அன்னைக்கே எதிர்கட்சி 400 நடந்து போச்சு. ஏன்னா உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது உண்மைதான். எதிர்கட்சி 40, நீங்க 400 இல்ல, கடவுள் சொல்ல வைக்கிறாரு பாருங்க, எதிர்கட்சி 400 நீங்க 40. ஒரு அளவுக்கு மேல நாடு பொறுக்காதுங்க, ஒரு அளவுதான். நீங்க வந்து நல்லவங்களா, நீங்க வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்லி நாட்டுல வந்து பிரதமர் ஆனீங்க, என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, இன்னை வரைக்கும் அந்த வாக்குறுதி சொல்லி நீங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கல. எல்லா மாநிலத்துல இருக்கிற கட்சிகளும் உடைக்கிறீங்க, எல்லாரையும் ஊழல்வாதின்னு குற்றம் சாட்டுறீங்க. நீங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க, பிஜேபியில நிறைய வந்து கூப்பிட்டீங்களான்னு சரியா தெரியல. நீங்க தப்பான வாரதாலும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன சொல்றாருன்னா, மோடி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறீங்களா தவிர மோடி என்ன சொல்றாரு கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஒண்ணு திட்டமெல்லாம் இருக்குது இல்ல.
நீங்க உங்களுக்கு பிஜேபி மேல மோடியோ இல்ல பிஜேபி மேல உங்களுக்கு விசுவாசம் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து போய் மாவட்ட தொழில் மையத்தை போய் செக் பண்ணுங்க. மாவட்ட தொழில் மையத்துல மோடி கொண்டு வந்த ஸ்கீம் 2014 இருந்து 2024 வரைக்கும் வந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்ததா இல்ல இப்பதான் புதுசா வந்துக்குதாங்க? அவரு இந்த 10 ஆண்டு வருஷம் பேர் வைக்கிற வேலையை தான் பார்த்தாரு. புது இந்தியான்னு புது புது பேரை வச்சாரு. அவர் ஒண்ணுமே கிழிக்கல, ஒண்ணுமே கடைசி வரைக்கும் கிழிக்கலைங்க. கடைசி வரைக்கும் பேர் வைக்கிற வேலை தான் செஞ்சார். இந்த நாட்டுக்கு சாமானிய மக்களுக்கான எந்த ஒரு திட்டத்தையும் அவர் செயல்படுத்தல. பணக்காரர்களுக்கு கோடீஸ்வரர்களுக்கு தான் ஒரு ஆட்சி பண்றாரு. அதனால மக்கள் தெளிவாக 140 கோடி மக்களும் தெளிவாக இருக்கீங்க. நீங்க பத்திரிகையாளரை பத்திரிகை நிறுவனத்தை நீங்க விலைக்கு வாங்கலாம், செய்தி ஊடகத்தை நீங்க பல கோடிகள் கொடுத்து ட்விட்டர், பேஸ்புக், பொது வலைதளங்கள் எல்லாத்திலும் நீங்க விளம்பரம் கொடுக்கலாம். நீங்க கட்சிகளை உடைக்கலாம். நீங்க இன்னைக்கு நேரத்தான் தான் கட்சியை உடைக்கிறீங்களா? நீங்க ஆரம்பத்துல கட்சியை உடைச்சிட்டு தான் இருக்கீங்க, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க ஏதோ புதுசா ஏதோ கட்சியை உடைக்கிறீங்க, மக்கள் அப்படியே அவர் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, எல்லாம் மாறிடுவாங்க. உங்க லட்சணம் என்னன்னு மக்களுக்கு எல்லாருக்கும் நீங்க நேற்று இன்னைக்கு போய் பாருங்க. ஓட்டு கேட்க போற இடத்துல சாமானிய மக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயோ பிஜேபியா வேண்டான்னு. ஏன்னா உங்களுடைய லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் தெளிவாவே தெரியும். அதனால நீங்க எந்த கட்சியை உடைங்க, நீங்க விளம்பரம் கொடுங்க, இல்ல நீங்க எதை வேணாலும் பேசுங்க. தோக்க போறது நீங்க, எழுதி வச்சுக்கிங்க. வீட்டுக்கு போறது நீங்க. நீங்க இந்த ஃப்ராடு கூட்டம் எல்லாம் வீட்டுக்கு தான் போக போறீங்க. 2024 உங்க கதை முடிய போகுது. 400 தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெல்ல போகுது. நீங்க எழுதி வச்சுக்கிங்க. தேவையில்லாம இந்த சலசலப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல ஏதோ பண்ணீங்க, அண்ணாமலையை வச்சு ஒரு கதை காட்டுங்க, ரோட் ஷோ போட்டீங்க, நாறுது உங்க கதை. இங்க ரோட் ஷோ கதை நாரி போகுது. ஒரு அளவு தாங்க, எல்லாருமே ஒரு அளவு தான். நீங்க என்னத்த பணத்தை வச்சு இழைக்கிறாங்களோ ஒரு அளவுதான். மக்கள் ஒரு அளவு தான் நம்புவாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு கேட்ட கூட தெரியும் பிஜேபியோட கதை, வண்டவளம் தண்டவளம் அவுத்து விடுறானுங்க, சின்ன பசங்களே தெரியும். அதனால நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாளுக்கு கட்சியை உடைக்கிற வேலை, பொய் சொல்ற வேலை இதோட நிறுத்திக்கிட்டு நம்ம திருப்பி ஒரு விஷயம் சொல்றோம். பாஷா படத்தை தான் சொல்றோம். பாஷா படத்துல ரஜினி ஆண்டனியை பார்த்து சொல்வார், நபார் எல்லாத்தையும் மன்னிச்சிடும், போய் அன்வர் சமாதில மன்னிப்பு கேட்டுட்டு நீயா ஓடிடு அப்படின்னு தான் ஒரே வார்த்தை சொல்லுவார். அதே மாதிரிதான் திருப்பி சொல்றேன். இந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய காலம் மிக விரைவில் இருக்கு. ஏன்னா நீங்க அவ்வளவு அட்டூழிய அநியாயங்களை பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த ஜனநாயக நாட்டை சீர்குலைச்சிட்டீங்க. இந்த நாடு நாடாவே இல்லை. நீங்க ஏதோ சைனா மாதிரி ரஷ்யா மாதிரி மாத்தலாம்னு, வடகொரியா மாதிரி மாத்தலாம்னு ஆசைப்படுறீங்க. அது ஒரு காலமும் இங்க நடக்காது. இந்த நாடு பல ரத்த சரித்திரத்தால உருவாக்கப்பட்டது. ஒன்ன மாதிரி கோமாளியால உருவாக்கப்படல. இந்த நாடு பல ரத்தங்கள், பல தியாகங்கள், பல லட்சம் உயிர்கள் பலி கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கி இன்னைக்கு இந்த நாட்டை கட்டமைச்சிருது காங்கிரஸ். அதை ஒரு நாளும் பார்த்துட்டு இருக்க முடியாது. இயற்கையும் ஒரு நாளும் பார்த்திருக்க முடியாது. நீங்க சொல்றீங்களா பாரத் மாதா கி ஜெய், அன்னைக்கு நீங்க மணிப்பூர்ல அந்த அவுத்துட்டு பாத்தீங்களோ கும்பலா, அன்னைக்கே பாரத் மாதா கி என்னைக்கே இறந்துட்டான். இன்னைக்குன்னா உங்களுக்கு பாரத் மாதா கி ஜெய். அதனால உங்களுக்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது. உங்க கதை முடிய போகுது. நாட்களை எண்ணிக்கிட்டே இருங்க, நேரங்களை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. காலம் நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால இங்க உருட்டல் மிரட்டல் எல்லாம் ஒருபோதும் இங்க நடக்காது. இந்திய நீங்க எத்தனை தளர்களை விலைக்க வாங்கலாம், பல எம்எல்ஏகளை தூக்கலாம். மக்கள் மனசை நீங்க ஒரு நாளும் இடம் பிடிக்க முடியாது. மக்கள் மனசுல இடம் பிடிக்கிற ஒரே தலைவர், இந்தியாவில் மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான். இன்னைக்கு பிஜேபியை நேருக்கு நேர் எந்த விதத்திலையும் சமரசமே இல்லாம எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி தலைமையில் 2024 பாரத பிரதமர் ஆக போகிறார். இந்தியாவினுடைய விடிவெள்ளி, இந்தியாவுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான் வரப்போகிறார் என்பதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நீங்க கீழே விழுந்தோம் மீசல மண் ஓட்டலாம் சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி நாடகம் போடுறீங்க. உங்க நாடகம் விரைவில் முடியப்படுகிறது. 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுது உங்களுடைய கதை இத்தோடு முடியும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.